வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் பிரபஞ்சம் பீதாம்பர கண்ணன். இன்று என்ன நிகழ்வு பார்க்க போனோம்னா, ஒருவருடைய வாழ்க்கையில் காதல் ஏற்படுகிறது. அந்த காதல் தோல்வியில் முடிகிறது. ஏன்? பொதுவாக காதல் யாருக்கு ஏற்படும், எந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்ததுன்னா காதல் ஏற்படும். அப்படியே ஏற்பட்ட காதல் தோல்வியில் முடியுது. அது ஏன் அப்படின்றத இன்றைக்கி விளக்கமாக பார்க்கலாம். ஒருவருடைய ஜாதகத்தை எடுத்துங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஜாதகர் என்றால் குரு. அந்த குரு ஏதோ ஒரு 12 கட்டத்தில் ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்காரு. அந்த உட்கார்ந்துருக்கிற குரு அவருடைய கிளாக் வைஸ் பயணங்களில் கேதுவை முதலில் தொட்டால், இல்லை கேதுவை இரண்டாவது, இப்போ குரு மேஷத்தில் இருக்கிறாருன்னு வச்சுங்களேன், கேது மிதுனத்தில் இருந்தாலும் சரி, ரிஷபத்தில் இருந்தாலும் சரி, அவர் எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்னு அர்த்தம். இந்த மாதிரி குரு கேதுவை தன்னுடைய அடுத்தடுத்த பயணங்களில், குருவானவர் அடுத்தடுத்த பயணங்களில் 1, 2, 3 அந்த பயணங்களில் குரு கேதுவோட சம்மந்தப்பட்டாலும், 1, 5, 7, 9 சம்மந்தப்பட்டாலும் அந்த ஜாதகருக்கு அல்ல அந்த ஜாதகிக்கு காதல் ஏற்படும். குழப்பமான காதல் ஏற்படும். பிரபஞ்சத்திற்கு, இந்த சமூகத்திற்கு மாறுபட்ட சிந்தனை உடைய கருத்தை அவங்க ஆமோதிப்பாங்க. எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத விட யாருக்கும் பிடிக்கல, எனக்கு மட்டும் பிடிச்சிருக்கு அந்த பையனை, எனக்கு மட்டும் பிடிச்சிருக்கு அந்த பொண்ணை அப்படின்னு சொல்லுவாங்க. யாரு? இந்த குரு கேதுவை தொட்டால் முரண்பாடற்ற காதல், முறையற்ற காதல். இப்போ வயசு வித்தியாசம் இல்லாத காதல் செய்வது, திருமணமான ஒருவரை காதல் செய்வது, இல்லை நமக்கு பொருத்தமே இல்லாத ஒரு நபரை போய் காதல் செய்வது, இதையெல்லாம் யார் செய்வாங்கன்னா இந்த குரு கேது தொடர்பு உள்ளவங்க. குரு கேது தொடர்பு உள்ளவங்க அனைவருமே செஞ்சிடுவாங்களா அப்படின்னு உடனே இந்த வீடியோவை பார்த்துட்டு இல்லை பார்த்துட்டு இருக்கவங்க கூட கேட்கலாம். குரு கேதுவை நேருக்கு நேர் சந்திக்கும் பொழுது, இப்போ குரு கேதுவை கடந்து இந்த மாதிரி டிகிரியில் பயணப்பட்டுட்டார், 10 டிகிரிக்கு விலகி போயிட்டாருன்னு வச்சுக்கலாம், ஒரே ராசியில் இருந்தாலும் அந்த ஜாதகர் கொஞ்சம் தப்பித்து விடுவார். ஏன்னா குரு கேது ஒன்றா இருந்தவங்கலாம் ஒரு சில ஜாதகங்கள்லாம் ஏதோ ஒரு தருணத்தில் அவங்க தப்பிச்சுக்கிறாங்க. அது எப்படி தப்பிச்சுக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி குரு கேது இணைவு முரண்பாடற்ற காதலை இல்லாத கொஞ்சம் தப்பிச்சுக்கிறாங்க. எப்படின்னா, நேருக்கு நேர் சந்திக்கிறவங்க கட்டாயம் அதில் மாட்டிக்கிறாங்க. அதில் எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. குரு தன்னுடைய பயணங்களில் அடுத்தடுத்து வரக்கூடிய கட்டங்களில் கேது இருந்தால் குழப்பமான காதல், தோல்வியான காதல், முறையற்ற காதல், தனக்கு பொருத்தமில்லாத காதலை செய்து அவர்கள் வாழ்க்கையை வீணடித்து மறுபடியும் அவருடைய வாழ்க்கையில் அடுத்த நபர்களை திருமணம் செய்யக்கூடிய தன்மையை கண்டிப்பாக கொடுக்கும்ன்றது அதில் ஆணித்தரமாக எழுதி நம்ம கொடுத்துடலாம். அப்போ குரு கேது காதல் ஏற்படுறது ஏன்னாக்கா, ஒரு சில ஜாதகங்களில் திருமணமே உண்டு இல்லாத பண்ணிடும். ஏன்னா குரு எப்படி இருக்காரு, கேது எப்படி இருக்காரு, அதை நம்ம பார்க்கணும். திருமணமே இல்லாத பண்ணுறது. அப்புறம் சுக்கிரனை பார்க்கணும், செவ்வாயை பார்க்கணும். ஆணாக இருந்தால் சுக்கிரனை பார்க்கணும், பெண்ணாக இருந்தால் செவ்வாயை பார்க்கணும். இந்த மாதிரி கிரக அமைப்புகள், மற்ற கிரகங்களுடைய தொடர்பு, மற்ற கிரகங்களுடைய தன்மை எப்படி இருக்குது, அது குருவோட எப்படி ஜாயிண்ட் ஆகுது, இதெல்லாம் வைத்து தான் திருமணத்தை. பொதுவாக ஒருத்தருக்கு காதல் ஏற்படுவதுன்னா குழப்பமான காதல், முறையற்ற காதல், இந்த மாதிரி வீண் விரயமான செயல்களெல்லாம் செய்யறது யாருன்னா இந்த குரு கேது சேர்க்கை பெற்றவர்கள் தான். இவங்க நான் பிடிச்ச மொசலுக்கு 3 கால்னு சொல்லுவாங்க. முயலினாலுமே 4 கால். அதுனா இவங்க பிடிச்ச மொசலுக்கு இவங்க கையில் ஒரு 3 கால் மாட்டி ஒரு கால் மாட்டாமல் இருந்ததுன்னா அப்போ 3 கால்னு சொல்கிறதா? இது எப்படி இருக்கு? அதுபோல் இவர்களுடைய செயல்பாடுகள் சமூகத்தில் யாருமே ஏற்றுக்க முடியாத அளவுக்கு இது காணப்படும். அந்த மாதிரி செய்யக்கூடிய செயல்கள் மறுபடியும் திருந்தி தன்னுடைய ஞானத்தை பெற்று, ஏன்னா குரு கேதுவை கூட போய் மோதுறாருல, ஞானத்தை கொடுத்துருவார். சமைச்சா அடி வாங்கின பிறகு என்ன பண்ணுவோம்? ஆட்டோமேட்டிக்காக அறிவை கொஞ்சம் உட்படுத்தி புத்தி அது கூட செயல்பட்டு என்ன பண்ணோம், மறுபடியும் நம்மளுடைய ட்ராக்குக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு திருமணத்தை செய்வாங்க. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி. அந்த திருமணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, குரு கேது இல்லை எப்பொழுதும்
தனிமைப்படுத்திக்கிறது, தன்னை தாழ்வுபடுத்திக்கிறது, தன்னுடைய நிலையை வந்து குறைச்சி கொள்வது, விரக்தி மனப்பான்மை, பற்றற்ற நிலை, இதெல்லாம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இவருடைய வாழ்க்கை முழுவதும். ஏன்னா குரு கேதுவோட ஜாயிண்ட் ஆகிறாருல்ல. அதனால் இவர்கள் ஏதாவது ஒன்று ஆராய்ச்சி பண்ணிக்கொண்டு ஆய்வு பண்ணிக்கொண்டு அவருடைய வாழ்க்கை முழுவதும் பயணப்பட்டார்னா அவருடைய திருமண வாழ்க்கை வந்து ஏதோ ஒரு சாப்பாட்டுக்கு ஊறுகாயை தொட்டுக்கிற மாதிரி இருக்கணும். அப்படிப்பட்ட நிலை இருந்தால் கண்டிப்பாக நல்ல ஒரு வாழ்க்கை பயணங்கள் அமையும்ன்றதை வந்து ஆழமாக பதிவு பண்ணி இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பிவிடுங்க. நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீரோடைய பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலன்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று வாழுங்க. நன்றி, வணக்கம்.